அதான் என்ன போய் அங்க வேலை செய்ய சொல்றதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லை. அவங்கவுங்க வேலையை ஒழுங்கா பார்த்தா நான் ஏன் என் வேலையை விட்டு நீங்க வந்து வர போறேன். அண்ணன் சேகர் பாபுக்கு கோபம் வருகிறது, பதற்றப்படுகிறார். வெங்காயத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இது எதுக்குமே சேர்த்து முடிச்சு போடுறீங்களே. வேலை செய்ய சொல்றதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லை. ஒன்று. இன்னொன்று, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை ஒழுங்கா பார்த்தா நான் ஏன் என் வேலையை விட்டு நீங்க வந்து வர போறேன். உண்மையிலேயே அங்கே நான் போய் பார்த்தப்புறம் மாநில அரசு முற்றிலுமாக இந்த பேரிடரை எதிர்கொள்வதில் தோல்வி அடைந்திருக்கிறது. இதை சொன்ன உடனே தான் அண்ணன் சேகர் பாபுக்கு கோபம் வருகிறது, பதற்றப்படுகிறார். நாங்கள் போய் வேலையை பார்க்கணுன்றாரு, எங்கே போட்டி போட்டாலும் துரத்தி அடிப்பேன்றாரு. இதெல்லாம் நடக்கவே நடக்காது. என்னை பொறுத்த மட்டும் மக்களின் வாய்ஸாக நான் பேசுகிறேன். பாஜகவின் செய்தி தொடர்பாளர் மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, மக்களின் செய்தி தொடர்பாளராக நான் இன்று பேசினேன், நிச்சயமாக பேசுவேன். ஏனென்றால் அந்த அளவிற்கு அங்கே பாதிப்பு அடைந்திருக்கிறது. எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலை, எந்த முன்னேற்பாடும் எடுக்கலை. முதலமைச்சர் அவர்கள் 1 மணி நேரம் தான் அங்கே போய் ஆய்வு செய்திருக்கிறார். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கூட்டம் எதுவுமே போடலை. முன்னறிவிப்பு கொடுத்திருந்தா, ஏரல் போன்ற இடங்களில் மக்களே சொல்கிறாங்க, முன்னறிவிப்பு கொடுத்திருந்தா நாங்கள்லாம் எல்லாரையும் அப்புறப்படுத்தி கொண்டு போயிருப்போன்னு. எதுவும் இல்லை. அதனால் நான் சொன்னேன், அதுக்கு அவர் பதில் சொல்லட்டும். எப்படி அவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பதில் சொல்லட்டுமே தவிர என்ன செய்தி தொடர்பாளர் இல்லை, இவங்களை யார் பேச சொல்கிறது அப்படின்னா எனக்கு வேலை இருக்குது தமிழ்நாட்டில். அதை பற்றி நான் உறுதியாக தான் இருக்கிறேன். அதே போல வெங்காய விலை ஏற்றப்போ பாராளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் நான் வெங்காயம் அதெல்லாம் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பு மேலே அது அது ஒரு பொறுப்பு. யார் சொன்னா இதை? நீங்களே கேட்குறீங்களா? இல்லை, அதுக்கும் இதுக்கும் என்னப்பா சம்மந்தம்? வெங்காயத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? எதுக்குமே சேர்த்து முடிச்சு போடுறீங்களே. அவங்க கருத்தை சொல்லியிருப்பாங்க, அவங்க தெளிவாக சொன்னாங்க. நீங்கள் கேட்குறதுல கூட ஒரு வழிமுறை இருக்குது, அதனால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி கேளுங்கன்னு சொன்னாங்க. இல்லை, மத்திய அரசுக்கு நான் எழுதுவேன். நாளைக்கு மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் மேடம் போகிறாங்க. ஏற்கனவே அவங்க இங்கே கஜா புயலப்போ வந்தபோது நான் மாநில தலைவராக அவங்க கூட இருந்தேன். அதே மாதிரி சென்னை ஃப்ளட்ஸ் அப்போவும் அவங்க கூட இருந்தேன். அவங்க எந்த அளவிற்கு போய் அவங்களுக்குலாம் உதவி செஞ்சாங்க. வியாபாரங்கள்லாம் வணிக நிறுவனங்கள்லாம் பாதிக்கப்பட்டது, கடன் இல்லாத எப்படி தொகை கொடுக்கணும்னு ஏற்பாடு செஞ்சாங்க. இன்றைக்கி ஏரல் போன்ற இடங்களில் மக்கள் அதை தான் கேட்குறாங்க. நாங்கள் வியாபாரம் முற்றிலுமாக போய்விட்டது, கடன் இல்லாமல் எங்களுக்கு வட்டி இல்லாமல் கடன் தரணும். அதே மாதிரி விவசாயிகள் டோட்டலாக விவசாயம் போயிடுச்சு, எல்லா கரையும் உடஞ்சிருச்சு. 10 கோடி 12 கோடி செலவு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க கரைகளை பலப்படுத்துவதற்கு, எதுவுமே செய்யலை. ஆக மத்திய அரசிடம் நிதி கேட்கணும்னா 1000 கோடி ரூபாய் அவசர கால நிதியாக மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது. நாம் அதை என்ன செஞ்சோம், நம்ம என்ன முன்னறிவிப்புக்கு எதுக்குப்பா இப்போ நிதி? இப்போ முதலமைச்சர் போகிறதுக்கு எதுக்கு நிதி? அதனால் இவங்க பேசுகிறாங்களே தவிர அங்கே போய் பார்த்தா தான் தெரியும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே மேற்கொள்ளவில்லை. அதனால் அவங்க நிர்மலா சீதாராமன் மேடம் அவங்க நீங்கள் சொன்னதுக்கு அவங்க எதிர்கருத்து சொன்னாங்க. அதுக்கு வெங்காயத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா. இல்லை, அது எனக்கு தெரியாதுப்பா. ஏன்னா நீங்கள் அதுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. முதலமைச்சர் கொஞ்ச நாள் இந்தியா போகிறாரு. அதே தென் மாவட்டத்தில் ஏற்பட்ட பாதிப்பு ஒரு நாள் தான் போயிருக்காங்க. அந்த 2 நாள் வெளியில் போய் அந்த கூட்டத்தில் போகிறாரு. இதில் போய் இந்த பொதுமக்களுக்கும் எந்த விதமான நிவாரணத்துக்கும் எந்த ஒரு நிவாரண உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு மக்கள் அவங்க சொல்கிறாங்க. இல்லை, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 18ஆம் தேதி அங்கே ரொம்ப மழை உச்சத்தில் இருந்தது. அப்போ மக்களோடு முதல்வர் என்ற திட்டத்தை கோயம்புத்தூரில் தொடங்கி வைக்கிறார். மக்களோடு முதல்வராக அவர் பாதிக்கப்பட்ட வெள்ளத்தோடு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க இடத்துல தான் இருந்திருக்கணும் என்னை பொறுத்த மாதிரி. அப்புறம் டெல்லி போனார். டெல்லி போயிட்டு கூட்டணிக்காக போகலன்னார். அப்புறம் என் கூட்டணி கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அது ஒன்று. இன்னொன்று, வந்த பின்பாவது எவ்வளவு இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, அங்கெல்லாம் போகாமல் 1 மணி நேரத்தில் போயிட்டு வந்துட்டார். ஆக இதெல்லாம் நான் குற்றச்சாட்டை வைக்க தான் செய்கிறேன். நன்றிப்பா.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.